சத்தியமாக நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இதான் என்னோட லாஸ்ட் பேபி பம்ப்னு எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. சடனாக ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மில்க் செக்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டெலிவரிக்கு அப்புறம் ஆகிறது வந்து எனக்கு இன்னும் 20 days டெலிவரிக்கு முன்னாடியே மில்க் செக்ரேஷன் ஆகி மில்க் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னென்னு சொல்லிட்டு பால் கட்டினமான்னு டக்குன்னு நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லை அப்படி இருக்கக்கூடாது, வந்து ப்ளசண்ட்டாக வந்து குழந்தைய விட்டு பெரிய ஸ்டேஜ் இல்லைன்னா பிளட் சர்க்குலேஷன் பேபிக்கும் உங்களுக்கும் இருக்க ப்ளசண்டால் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆகுது, நீங்கள் இமீடியட்டாக அட்மிஷன் போடுங்கன்னாங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் முதல் நாள் ஊருக்கு போகிறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பயந்துட்டே சொல்லவும், இல்லை ஒன்றும் இல்லை, நீ தைரியமாரு, நான் வந்துடுறேன் காலைல அப்படின்னாங்க. எஃப்எஸ் வந்து பேபி ஹார்ட் பீட் மட்டும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நைட்டு வந்து வாட்டர் லெவலுமே கம்மியாக இருக்குது, நைட்டு வரைக்கும் ஒன்றும் பண்ண வேணாம், மார்னிங் நம்ம ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. காலைல ஒரு 5:30 ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போகிறாங்க. என் ஹஸ்பண்டுமே வந்துட்டார். வரவும் தான் எனக்கு திருப்தியாக அவரை பார்த்துட்டு உள்ளே போனேன். 6:10 தம்பி பறந்துட்டான். கொஞ்சம் வென் பிளான் மட்டும் போட்டு அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. அதுவுமே பயந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான்ட்டாங்க. ஆனால் இந்த ப்ரெக்னென்சி வந்து நாங்கள் நினச்சி பார்த்ததோட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. பட் ஆனால் ஒன்று மட்டும் இதில் சந்தோஷமான விஷயம்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணுறேன்றது வந்து இந்த ப்ரெக்னென்சியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நான் ஜிஹெச்சில் இருந்தப்போ இன்பிட்வீன் கேப்பில் தான் பார்க்க வராரு. இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே என் கூட இருந்து பேபியை ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. என்னை வந்து ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே அவர் தான் பண்ணார். பாவம் சுத்தமாக தூங்கவே இல்லை, நல்லா பார்த்து நல்லபடியாக என்னை வீட்டுக்குமே என்னை வந்து விட்டுட்டு தான் அடுத்து அவர் டியூட்டிக்கே போனார். ஸோ தம்பியுமே வீட்டுக்கு வரும்போது ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்லா ஆகிட்டான். எல்லாமே நல்லபடியாக க்யூர் ஆகி நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.